ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து நான் நைட்டி வந்து ஓரம் தைக்கிறதுக்கு வந்திருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து நான் நைட்டி ஓரம் தான் அடிச்சிருக்கேன். அது வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது நான் வந்து மேல் தையல் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் மேல் தையல் மட்டும் அடிக்கிறேன். நம்ம லைவ் போடுற போது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தாம்பலம் பை வந்து இப்போதைக்கு தைக்கிறதுக்கு இருக்குது, ஆனால் இந்த நைட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நான் தைக்கணும். அதனால தான் நான் வந்து அவசரமாக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நைட்டி தைக்கிறேன். நம்ம வந்து கைக்கு உள் பக்கம் போடுறதை விட நம்ம மேல் பக்கம் போட்டு கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நைட்டி தையல் வந்து பிதிராது. நம்ம எங்கெங்கெல்லாம் தையல் இருக்கோ அந்த அதுக்கு மேலேயே நம்ம வந்து ஒரு தையல் போட்டு கொடுத்துடணும். அதுதான் மேல் தையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போடுங்க வீடியோ பார்க்குறவங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் வீட்டில் இருந்து தாம்பலம் பை தாங்க தைச்சி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து தாம்பலம் பை வீட்டில் பக்கத்தில் கொடுக்குறாங்க, நான் அதுதான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து கல்யாண சீசன்றனால நம்மளுக்கு வந்து தாம்பலம் பை கொஞ்சம் ஆர்டர் வரும். எந்த சீசனில் எது வருதோ நான் அந்த இது தைச்சிட்ருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் ப்ளவுஸ் தைச்சிட்ருந்தேன். இப்போ ப்ளவுஸ்க்கு அப்புறம் நான் இப்போ வந்து தாம்பலம் பை தாங்க தைச்சிட்ருக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் எப்படி கொக்கி வைக்கிறது அப்படின்றது வந்து பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம வந்து கடைகளில் போய் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கூட நீங்கள் வந்து கொக்கி வைக்க தெரிஞ்சால் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கி கூட நீங்கள் வந்து கொக்கி வைக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தே ஒரு வருமானம் பார்க்கலாம். இது வந்து நான் கை மடித்து அடிக்கிறேன். 2 பக்கமும் பிரிச்சுட்டு அடித்து நம்ம வந்து அளவு நைட்டியில் கையோட சுற்றளவு வச்சு நம்ம வந்து மார்க் போட்டு தைக்கணும். ரொம்ப பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நான் கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். அதில் அவங்க சேம் கரெக்ட் அளவு தான் கேட்டிருந்தாங்க. அவங்க கரெக்டாக ஃபிட்டிங்காக போடுவாங்க கஸ்டமர். நம்ம ஃபஸ்ட்டு தையலில் நேராக அந்த தையலுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு வந்துடணும். கீழேயும் நம்ம 1 இன்ச்சு மடித்து அடிக்கணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு தையல் போட்டு கொஞ்சோண்டில் நம்ம வந்து வெளியே வந்துடணும். அதுக்கு ஒரு 3 தையல். ஒரு எமர்ஜென்சிக்கு போட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு டைட்டாக இருக்கும் போது பிரித்து விட்டுக்கலாம். அதுக்காக நான் அந்த 3 தையல் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த பக்கமும் அளவு எடுத்து நம்ம தைக்கணும். இப்போ வந்து ஒரு இன்ச்சுக்கு மடித்து அடித்தா போதும். கீழே அவங்களுக்கு ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் கட் பண்ணாமல் அதே மடித்து அடிச்சிடுறேன். எந்த டைம் வந்து லைவ் போடலான்றதை சொல்லுங்கள். நான் லைவ் போடும் போது வாங்க, லைவில் பேசலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்படி தான் ஓரம் அடிக்கணும், மேல் தையல் போடணும்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.